என்னப்பா போட்டு வச்சிருக்கீங்க? மிளகா பொடி, உப்பு. யாருப்பா போட்டு வச்சா? என்னென்ன போட்டிருக்கு? உப்பு, மிளகா பொடி போட்டு நல்லா லைட்டாக தண்ணி விட்டு நல்லா இது பண்ணிட்டேன். எது பண்ண? போட்டு பரட்டிட்டேன். பரட்டிட்டேன். மொத்தம் எத்தனை? அப்பா எறும்பா இருக்கு. கொஞ்சம் எறும்பா இருக்கும். மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? 1 2 3 4 5 6. சட்டி வடச்சட்டிடா. இது இருக்கு. நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்களாடா? நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க. யாரா க்ளீன் பண்ணா? இந்த பிரதாப் பண்ணா. நீயாடா க்ளீன் பண்ண? எப்போடா க்ளீன் பண்ண? கத்தியில க்ளீன் பண்ணா. கத்தியில க்ளீன் பண்ணியா? பிரீத்தி, நீ என்ன பசங்க கூட சேர்ந்துட்டு விளையாண்டுருக்க? மீன் தான் பிடிக்குது. இப்படி இது வேண்டாம். நான் ஒரு மீன் கூட வந்து என்ன தேவையான பொருட்கள் என்னென்னடா? இது என்னடா? வடை சட்டி, பாத்திரம், இது எண்ணெய். என்னடே என்னடா இவ்வளோ அழுக்கா இருக்கு? ஏற்கனவே யூஸ் பண்ணலையா? இதாக இருப்போதுடா. உப்பு, ஃபிஷ்ஷா? இப்போ என்ன பண்ண போறீங்க? எங்கடா? சரி, ரெடி பண்ணுங்க. வைக்காத. டக்குன்னு பத்திக்கிச்சா? டக்குன்னு பத்திக்கிச்சுங்க. அண்ணாவா? பத்திக்கிச்சுங்க. அந்த சின்ன கல்லு முட்டை கொடுத்து ஆமாடா. இப்படி போட்டோ எடுங்க. இது சூடா இருக்கு. ஆடியா தீதியே நகையிலே உன்னால மட்டை எடுத்து உருப்பிடி சரி போடு. இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ சட்டி காஞ்சதுன்னு எண்ணெய் ஊற்றணும். சட்டி காஞ்சிச்சுன்னு எப்போடா தெரியும்? அண்ணா இது நல்லா சூடாக இருக்கும். நல்லா சூடாக இருக்கும். இன்னொருத்தனை காணா? யாரே இன்னைக்கு லீவு போயிட்டானா? உங்களுக்கெல்லாம் கூட்டாஞ்சோறு தான். நாளைக்கு இதே மாதிரி தான். ஏன்னா நாளைக்கு ஃபிஷ் ஃப்ரை. இப்போ எண்ணெய் ஊற்ற போடுவோம். நாளைக்கு மீன் குழம்பு. எண்ணெய் ஊற்றுறா. இப்போ எண்ணெய் ஊற்றணுங்கன்னா நாளைக்கு நல்லா எண்ணெய் வந்து போதும் இது பண்ணணும். போதும் சித்தப்பா. இந்த அண்ணா இது சொன்னாலும் போதும்டா. போதுங்க. ஏய், தீ பிடிச்சிட போதுடா. இவ்வளோ முழங்குது. நல்லா எண்ணெய் க்ளீன் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் சூடாக எண்ணெய் சூடானதுக்கப்புறம் டேய், சட்டி தீ பிடிச்சண்டா. உள்ளே போகுது பாரு நெருப்பு. கம்மியாக ஏறிங்கடா. சட்டி தீ பிடிச்சண்டா. டேய், உன்னதான் சொல்கிறேன், கம்மியாக ஏறிச்சு விடு. சட்டி தீ பிடிச்சண்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு இதில் எண்ணெய் சூடானே நீ போடு. இப்பொழுது எண்ணெய் சூடான பிறகு மீனை எல்லாத்தையுமே எண்ணெயில் சாப்பிட்றது. அவ்வளோதான். கொஞ்சம் முள்ளை உடச்சி வைங்க அடுப்பில். உடச்சி வைக்கிறேன். நான் பார்த்துக்க. போய் முள்ளை உடச்சி அப்புறம் எண்ணெய் சூடாயிடுச்சுண்ணா. லேசாக சூடாயிடுச்சுல. பொரியும் ஏன்டா கடுப்புறா. நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க? விறகு தர்றியா? எள்ளு
என்னப்பா அடுப்பு எரிய மாட்டேங்குதா? இந்த அடுப்போட போராட வேண்டியிருக்கு. வீட்டுலனா நான் அம்மா பிரியாணி தான் செஞ்சாங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஃபிஷ்ஷை போடணும். அண்ணாவா போடணும். போட்டலாமா? போட்டாச்சு. புரியுதா? புரியுது நல்லா. போடுறா. ரெண்டு போடு. போடு. 3 பொரியுது. கொஞ்சம் தள்ளி விடுக்கா. தள்ளி விடு உள்ள. இதாயிர போது கையில் இது ஊற்றிட போது. இல்லை உங்கள் வீட்டிலலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அவ்வளோ வெந்துச்சாடா? இன்னும் நல்லா மொறுமொறுன்னு அதுக்கப்புறம் நல்லா இன்னும் ரெட் கலர்ல வருங்கண்ணா. ரெட் கலர்ல இந்த அந்த மாதிரி பண்ணிடுது. எல்லாரும் இங்கே பாருங்க. தீப்பெட்டி எடுத்து வந்து யாரு? அங்கே நின்று பாடுறான். அவங்க இங்கே ஃபிஷ்ஷில் இதெல்லாம் கையில் வச்சுக்கோங்க. கடைசி ஆளுக்கு ஒரு ஃபிஷ் எடுத்து இப்படி கடிக்கிற மாதிரி. ஓகேவா? ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஒரு நிமிஷம் பாரு. கருகிடுச்சுடா. நீங்கள் பேசிக்கிட்டே விட்டீங்க. ஓகே போடுங்க. ஏன்னா இது வந்து கிணத்து ஃபிஷ். மிளகா பொடி ஒன்று போட்டுருணும். இதோட 3 4 நான் ஒன்று போட்டால் 5. அப்புறம் எல்லாம் கட்டிக்கிறவா தூக்கிடுவோம். ஓகே முடிச்சுட்டு கூப்பிடுங்கடா. 8 ஃபிஷ் இன்னொரு முழு மீன். இது ஃபுல்லாவா? நீங்கள் கொண்டு வா. இருக்கு. இது உன்னோட ஃபேவரட் ஃபிஷ். இதில் அது சென்ட்ரல் வை. நானே ஆளுக்கு ஒவ்வொரு மீன் கையில் எடுத்துங்க. இரு இப்படி காமிங்க கடிக்கிற மாதிரி. இங்கே எப்படியோ ஒன்று அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இங்கே பிரதாப், இங்கே பிரணேஷ், இங்கே பாரு. ஓகே சாப்பிடுங்க. நீ ஒரு ஃபிஷ் எடுத்துக்க. வேணாம்ப்பா, எனக்கு வேணாம், நீ சாப்பிடுங்கப்பா. ஐயோ இதெல்லாம் எடுக்குறீங்க. சித்தப்பா இவ கடிச்சனா முன்னால கடிச்சு போட்டியா? கடிச்சிட்டியா? ஏன்னா வீட்டுக்குள்ள போய் சாப்பிடலாம்பா. யாரா போட்டா உப்பெல்லாம்? நீயா? கரெக்டா போட்டு வச்சுப்பா. வெரி டேஸ்ட். தேங்க் யூ அண்ணா. தேங்க்ஸ் சித்தப்பா. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக், அமேசிங். இங்கிலீஷ்காரர் இவரு வந்துட்டார். மொத்தம் எத்தனை மீன்டா கிடைச்சது? பிடிச்சோம். நான் 6 மீன் 7 தானே 8 மீன். 10 மீன். நான் 10 மீன். மீதி மீன்லாம் எங்கடா? மீதி மீன்னா நான் ஒரு மீன் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்? இது 10 தட்டு காலி.